முன்னே வரவேற்ற காரணம் மகளே, உன்னுடைய அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவியா? உனக்கு விழுந்தால் பிறந்த நாள் வியா? அது சிறப்பாக செய்து முடியும். ஆமா, சந்தோஷமாக இருக்கிறப்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணனுக்கு மணிமணியை சூட்டி நாட்டின் பொறுப்பு அண்ணனுக்கு ஒப்படைக்க போறீங்களா? ஆமா, சந்தோஷமாக இருக்கிறது. எந்த ஒரு குறையும் கிடையாது. தளபதியாரே, நம்முடைய நாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு என்னுடைய அண்ணன் நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்ய போகிறார். வேறு ஏதாவது குறைகள் இருக்கிறதா? நானும் அது குறையாது. இதே நாட்டை சேர்ந்தவன் தான் ஏழ்மைக்கு பிறந்தவன். என்னுடைய பெயர் சுந்தர். என்னுடைய தங்கை ஒருவர் இருக்கின்றால், அவருடைய பெயரோ சுந்தரி. ஒரு கருத்த முகமுடியானவன் என் தங்கையை கெடுத்து கொலை செய்து விட்டான். ஐயோ மன்னா, நாட்டில் நாடு இருக்கும்போது கொலையாவது கொள்ளையாவது இவன் ஆட்சி குறைவதற்காக வந்திருக்கின்றான். அந்த குற்றவாளி எங்கும் இல்லை, இதே இடத்தில் இருக்கின்றார். எந்த பொருளாக இருப்பான், எந்த லட்சண இருப்பான், சத்தியமா நான் பாத்திரம். ஆனால் ஒருவனாக வரவில்லை, இருவராக வந்தார்கள். இளைஞரை செய்தார்கள். பார்த்தாயா என்னுடைய தங்கை? அவரான கிடப்பா, உனக்கு நீதி வேணும் தானே? நான் நீதி கேட்டு நான் வாங்கி தரேன்ப்பா. ஐயா, எங்க அப்பா இந்த நாட்டில் சீர சிறப்பான ஆட்சி ஒப்பந்தம் செய்து உனக்கு ஒப்படைத்து கொடுத்து விட்டாரா? இல்லம்மா, ஏழ்மையான குலத்தில் பிறந்தவரு நீதி கேட்கிறாரு. ஐயா கோட்டான் அவர்களே, மற்றவர்களே தப்பா நினைக்காதீங்க. அறிவு அதிகமாக இருக்கிறது. ஆமா ஐயா, என்னை பார்த்தாயா எப்படி தெரிஞ்சது? ஒரே தங்கையா? ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கையா? ஆமா. கொலை செய்துட்டாங்களா? ஆமா ஐயா. நீதி வேணுமா? ஆமா. தப்பா நினைக்காத. உன் தங்கச்சி முகத்தை நான் பார்க்கணும். பார்க்கணுமா? முகத்தை காட்டு. மூஞ்ச பாத்தியா? ஞாபகம் இருந்தா உலக்கறிக்கு போனோம்னா கவனங்க தான் இல்லையா? அப்போ ஊட்டியா இருப்பான் பாருங்க, அப்போ போட்டி இருப்பான் பொறுப்பு வேற எடுக்க முடியா? ஐயா, பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பார்த்தா சொல்லுங்கிற நீதி கேட்கிறான்னு சொல்லிட்டு. ஆமா, இது என்ன வேணும் உனக்கு? என்னுடைய தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆமா. ஒரே தங்கை, ஆமா. பரிதாபமா இருக்குது. முகத்தை பார்த்து விட்டு ரெண்டும் தப்பா நினைக்காத. ஐயா, நீ யாரு? ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர். இதே நாட்டில் தான் ஏழ்மையாக. இது உன் தங்கை. ஆமா. நீதி வேண்டும். ஆமா, நீதி வேண்டும் ஐயா. நீ யாரு? ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர். ஆமாங்க, ஏழ்மை. ஒப்பற்ற தங்கை, தங்கை, ஒரே தங்கை. ஆமா, நீதி வேண்டும். நீதி வேண்டும். ஆமா. நான் கேட்கிறேன், இப்போ உனக்கு ஒரே தங்கை தானே? பைத்தியமா போயிருந்தேன். என் தங்கை வேதனை இருக்கின்றேன். அதை விட பைத்தியமா போயிடும் போது நீ தவறா நினைக்கிற. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர், ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, உன் தங்கச்சி. என்னுடைய தங்கச்சி செய்து விட்டார்கள். சதிக்கார பாவிகள். ஏதோ நடந்தது மண்ணடத்துல கோழி அடக்கம் செய்வதற்கு 5 10 வாங்கி தரத்தின் ஓடிவா. அந்த பழிவாளி இங்குதான் இருக்கின்றான். பார்த்தாயா, இவன் தான் கொலையாளி. சத்தியமாக நடந்து கொலை செய்யல. அருமையா சொன்னது. நீதி மனசுல மேல பூமா தேவியா, கீழே ஆகாயவாணியா. என்ன டூ படிக்குது? யாரு எனக்கு தெரியும். கொலை செய்தவன் யாரு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். மேல ஒரு குத்து போட்டு எடுத்து அழிச்சு கொடுத்துணும்.
எனக்கு தெரியுங்க. யாரு கொலை செய்தோம் யாரு எனக்கு தெரியும். யாரு கொலை செய்தெல்லாம் செய்திருப்பான். ஐயா டேய் இது போதும், நிறுத்துல. நீதி வேண்டும். நீ ஒரு டேய் யார் நீ இந்த நாட்டு தளபதி பார்த்து குறை கொடுக்கின்றாயே இந்த நாட்டின் முதுகெலும்பவர் போர்பட தளபதி அப்படி இருக்கும்போது எங்களுடைய வந்தேன் இது ஆசைப்பட்டு இந்த நாட்டு தளபதி அவார்டு பணி கொடுக்கின்றாயே இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இளவரசி, இந்த ஏழைக்கு நீதி கிடைக்காதா? டேய் மன்னா நீங்களாவது நீதி வழங்க வேண்டும் மன்னா. டேய் போத நிறுத்துல. நீ ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன். என் நாட்டு தளபதி என் நாட்டு தளபதியாரு வீணான போய் சுமத்துக்கு ஆள் கிடையாது. அட சி போட வந்தவைய பார்த்துனே. அம்மா தாயே, நீங்களமா நீதி வழங்கவில்லை இந்த பாவிக்கு. மன்னா நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா? என் தங்கை இருந்து விட்டால் தளபதிதான் காரணம் என்று கூறுகிறாயே. ஏனென்றால் ஒரு பட்சமாக நீங்க பேசுகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் நாட்டு தளபதி அல்லவா தவறு செய்தவன் உங்கள் நாட்டு தளபதிதான். போத நிறுத்துல. இந்த கொலையை தளபதியார் செய்திருக்க வேண்டும். அவர் உரைக்க மாட்டார். அவர் என்ன வார்த்தை உரைத்தார்? அப்பா, மேலே இருக்க பூமாதேவி சாட்சியாகவும் கீழே இருக்கின்ற ஆதாயவாணி சாட்சியாகவும் சத்தியமாக நான் கொலை செய்யவில்லை என்று இருக்கின்றார். அப்போதே தெரியவில்லையா இந்த கொலையை வந்தான் செய்திருப்பார் என்று. மேலே இருப்பவர் யார்? ஆதாயவாணி. கீழே இருப்பவர் யார்? பூமாதேவி. அப்படி இருக்கின்ற வேலையிலே இந்த கொலையை தளபதியார் தான் செய்திருக்க வேண்டும். மகளே இளவரசே போதனேல் நீயோ சின்ன இருப்பேன். உனக்கு கேள தெரியாது, உனக்கு பேச அறிவு கிடைக்காது. போவா இந்த ஏழைக்கு நீதி கிடைக்காதா? மன்னா ஏழையாக இருந்தாலும் உங்களையே நம்பி வந்தேன். ஆனால் ஒரு தலைபட்சமாகத்தான் நீங்கள் பேசுகின்றீர்கள். ஆனால் இந்த ஏழைக்கு நீதி வேண்டும் ஐயா, நீதி வேண்டும். மன்னா, நம்முடைய நாட்டின் பெயரை பெயரும் கெடுப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டு இறந்த பணத்தை கொண்டு இங்கு வந்து நாடகம் நடத்துகின்றான். இதை நம்பாதீர்கள் மன்னா, நம்பாதீர்கள். இந்த ஏழைக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஏழை சாபத்தை கொடுக்கின்றேன். என் தங்கையை பிரிந்து எப்படி வாடிக்கொண்டிருக்கின்றனோ அதே போல் உன் மனைவியை பிரிந்து நாட்டு மக்களை பிரிந்து இந்த நாடு சுடுகாடாக போட வேண்டும். என் தங்கையை நான் தூக்கி செல்கின்றேன். அனைத்து ஏற்பாடு நான் செய்து முடிக்கின்றேன். யாரை பார்த்து என்ன வார்த்தை வைத்தார்? நான் யார்? சின்ன தெரியவரா? என்னுடைய நாடு, என் தந்தை கரத்தில் செங்கோல் ஏந்தி சுரத்திலே வண்ணமிட்டு நடத்தி சிம்மாசனத்திலே வந்து ஆட்சி செய்யக்கூடியவன் என் தந்தை. அவருக்கு மகனாக பிறந்தனர்
என்ன இளவரசி நான் பேச தகுதியற்றவளா? அடே அடேயா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் காலா இட்ட வேலையை கரம் கொண்டு செய்யக்கூடிய சாதாரண கேவலம் எங்க இடத்தில் ஊதியத்தை வாங்கி நிறுத்தக்கூடிய தளபதி என்னை பேசக்கூடாது என்று ஜாக்கிரதையாக பேசு, இல்லையே இந்த தலை தரையில் விட்டுவிடும். கேவலமற்றதான் சிறுக்கி நான் பார்த்து வளர்ந்த பெண் என்னை பார்த்து என் சிரமகப்பட்டதன் கழுத்தில் இருக்காது. அவள் காலாளிடம் வேலை கலர் கொண்டு செய்யக்கூடிய இருக்கின்றாள விடக்கூடாது. முதற்கொண்டு திட்டுகின்ற திட்டம் நான் அந்த திட்டம் திட்டி இந்த நாட்டையே எனதை காட்டுகின்றேன். மேட்டை இடித்தால் பள்ளத்தை காணலாம், பள்ளத்தை அடித்தால் மேட்டை காணலாம். ஒருத்த வாழ்க்கை கெடுத்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆகையால தற்போதைய சூழ்ச்சி நாடகம் நடத்தி நாட்டையை கைப்பற்றி காட்டுகின்றேன். நாளை என்னுடைய மகனுக்கு மணிமுறை சுட்டுவியா? இன்றைய மகளுக்கு பிறந்த நாள்வியா? சீரம் சிறப்புடன் செய்து முடிக்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவருமே வந்துவிட வேண்டும், சிறப்பாக கொண்டாட வேண்டும். இதை கொண்டாடி விட்ட பிறகு சந்தோஷமாக நாட்டில் இருக்க வேண்டும். என் மகள் வருவதாக அது எப்படி சந்தோஷமாக மகளே, அப்படி இருக்கும் பொழுது என் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. அது வர பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும். மகளே அண்ணனுக்கு பால் கொடுக்க போறமா? அண்ணனுக்கு நீங்க பால் கொடுக்க போறீங்களா? ஆமா. அந்த பால் என்ன கருத்துல கொடுங்கம்மா? மகளே போத நிறுத்துமா. என்னம்மா? அண்ணனுக்கு நாலு நான் தான் பால் கொடுக்குறேன். அம்மா அண்ணனுக்கு நீங்க தான் பால் கொடுக்கணும். ஆமா. இங்க அண்ணனுக்கு மண்டபம் சுத்துறீங்க. எனக்கு பிறந்த நாள் விழா. இப்பொழுது அண்ணன் எழுந்தவுடன் தங்கையாக இருக்கக்கூடிய என் முகத்தை நான் ஊக்க வேண்டும். ஆகையால் அந்த பாலை நான் தான் கொண்டு போகணும். வேண்டாமா, நீ கொடுத்த தப்பாயிடும். நான் முதல் நான் கொடுங்கம்மா. மகளே இளவரசர் அருந்த வேண்டிய பாலிலே சோதனை செய்து பார்த்தா நீ வாயத்தை அந்த கூட்டி போறாவா? சோதனை செய்ய பார்க்க ஏன்னா உயிர் போதான் பார்க்க தேவையில்ல. அது நான் தான் சாவணுமா? அவன் எங்கேயோ போயிருந்தாலும் அவனுக்கு ஊற்றிருக்கோம். நான் ஐயா விஷம் கலந்த பால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அங்கே வைத்து வந்து விட்டோம். ஆமா, யாராவது ஒருவர் அருந்தாக வேண்டும். தகுந்த நேரத்தில் யார் செத்தா நமக்கு என்ன நமக்கு என்ன இருக்கு? நம்ம குடும்பம் நல்லா சித்தியா புறப்பட்ட என்னுடைய தாய் வருவார்கள் என்று கடவுள் சரி பார்க்கலாம். ஆமா, பால் கொண்டு வந்திருக்கேன். பால் கொண்டு வருவார்கள். அண்ணா, நம்முடைய தாய் தான் உனக்கு பால் கொடுப்பார்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை என்று செங்கோல் எண்ணி சிறப்பில் மணிமணி தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் தெரியாமல் ஆட்சி செய்ய போறீங்க. அதனால நீங்க என் முகத்துல தான் நிக்கணும். அதனால பால் கொண்டு இருக்கிற அருந்தங்க. அப்படியா? நாங்க இந்த பாலை நான் அருந்த முடியாது. என்ன சொன்னீங்க? ஏன் தெரியுமா? காலையில் எழுந்து பல் துளக்கவில்லை, குளிக்கவில்லை. அதனால பல் துளக்க குளித்த பிறகு இந்த பாலை நான் அருந்துகின்றேன். இப்பொழுது சென்று குளித்து பல் துளக்க வருகிறேன். சரி, நீங்களோ என்னம்மா கையில அண்ணனுக்காக பால் போட்டு வந்திருக்கிறப்ப பால் இருந்து வந்தியா? ஆமா, அது குடும்பம் சாப்பிடுறேன். அப்ப அண்ணனுக்காக அம்மா அண்ணன் தான் வீட்டுக்கு போய் குடும்பம் சாப்பிடுறேன். கொடுக்க மாட்டேன். குடும்பம் இருக்குது, பசியா இருக்குது. குடும்பம் கொடுக்க மாட்டேன்பா. குடும்பம் வேணாம்பா. குடும்பம் குடும்பம்
என்னடாச்சு ஏய் என்னை பெற்றெடுத்து வளர்த்தீர்களே விட்டு பிரிந்து விட்டீர்களே ஐயோ இறைவா என் வாழ்வே பாலைவன சோலையாக ஆச்சே நான் என்ன செய்ய போகிறேன் அப்பா? இந்த நாட்டிற்கு மன்னனாக இருந்தீர்கள், இந்த நாட்டுக்கு மன்னனாக திகழ வைத்து கண்களை பார்ப்பா என்று நினைத்தேனே, பாதியிலே பிரிந்து விட்டாயே அப்பா. மகனே, தளபதியாரே, எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? இந்த பாவி நான் யாருக்கு என்ன ஒரு தீங்கு செய்தேன்? இந்த பாவி நான் யாரு குடியை கெடுத்தேன்? ஆண்டவா, எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படலாமா? என்னங்க அத்தான், கண் பிடித்து பாருங்கள் அத்தான், உங்களுடைய மனைவி மரகதவள்ளி வந்துக்கிறேன் அத்தான். அத்தான், உன்னை நம்பி நெத்தியிலே, உன்னை நம்பி நெத்தியிலே கொண்டு வந்து மத்தியிலே மச்சம் கொண்டு வந்து அத்தான்
சாமியோட நிலைமை எப்படி ஆச்சு பார்த்தோம்? நான் என்னமா சொல்ல போறேம்மா? இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம் என்று நினைத்தேன் மகளே. அம்மா இப்படிப்பட்ட செயலியை செய்துட்டாலே அம்மா. நீங்க இந்த நேரத்துல போறதுக்கு ஆளாவே என்று நினைத்து விட மாட்டேன். ஒத்தையடி பாதையிலே புருஷன போதையிலே ஒத்தையா இனி மகளை எப்பொழுது வந்து பாவினார் மகளையே பார்க்க போறம்மா. மகளே மகளே பொட்டெதற்கு பூவெதற்கு